இந்த பூஜை ரூமு வீடு க்ளீன் பண்ணணுன்னு நினச்சாவே ஒரு நாள் பொழுதே போயிடுதுங்க. என்ன தான் சீக்கிரம் இது பண்ணாலுமே எப்படி 4 மணி 5 மணி ஆயிடுது. அப்படி தான் எனக்கு எப்பயுமே வாரம் திங்கக்கிழமை ஆணுச்சுன்னா இந்த பூஜை பொருட்கள்லாம் விளக்குறதுக்கு நான் சபினா பவுட்ரு வச்சு தாங்க விளக்குவேன். சபினா கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிட்டு அதை வச்சு தேய்ச்சோம்னா க்ளீனாக ஆயிரும். நான் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி புளி வச்சு தாங்க தேய்ச்சிட்ருப்பேன். கை வலிக்க ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம்னு வச்சு தேய்ச்சிட்ருப்பேன். இடுப்பு வலியே வந்துடும். இது ஈஸியாக இருக்குங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே விளக்கி முடிச்சிடலாம். லைட்டாக அந்த தேய்ச்சோம்னா கொஞ்சம் நேரம் கையிலே வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா பளிச்சுன்னு ஆகிடுது. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் புளியில் விளக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா தேய்ச்சாவே போயிடும். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். கருப்பாக இருந்துச்சு இல்லையா அந்த தட்டில், அப்போ பாருங்கள் அந்த கருப்பு இல்லை பாருங்கள். ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. அதுக்கு பிறகு பூஜை பொருட்கள்லாம் விளக்கி அதை வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டு கொஞ்சம் துணி கம்மியாக தாங்க இருந்தது. நேற்று லேட்டாக தானே துணி துவைச்சோம், சாயந்தரங்கிறனால கம்மியாக தான் இருந்தது. நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும்தான். எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ வீடு கழுவுறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் நான் வீடு கழுவுவேன். நீங்கள் எப்படி வீடு கழுவிங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு சாரோட வண்டியெல்லாம் நின்றுச்சு, அதையுமே தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறம் பூஜை பொருட்கள்லாம் காஞ்சிருச்சு, அதையும் எடுத்து கொண்டாந்து வீட்டில் உள்ளே வச்சுட்டு பூ நேற்று வாங்கியிருந்தாங்க. அந்த பூ கட்டவே இல்லை, அதையும் கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சுங்க. 80 ரூபா பாக்கெட்டு. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கட்டாமல் வச்சாச்சு. இவ்வளோ பூ வந்திருந்ததுங்க. அதுக்கு பிறகு பூஜை பொருட்கள்லாம் பொட்டு வச்சு எண்ணெய்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி